பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? சரி சரி அழுகாத. என்னாச்சு? அழுகாத அழுகாத. என்ன 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 விஷயம்? என்ன விஷயம்? எனக்கு 25 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி வைடான்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி ஐயோ ஆடுறியா? ஆமாடா, நான் வேலைக்கு போறேனே, நான் சம்பாதிக்கிறேனே, என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன வலிக்குது? என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு. எனக்கு என்ன கல்யாணம்? இவருக்கு என்ன அவசரம்? உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா போடா. என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்டே? அண்ணன்ற மரியாதை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அண்ணே நீங்க நியாயத்தை கேளுங்க. நீங்க நியாயத்தை கேளுங்கண்ணே. நீங்க நியாயத்தை கேளுங்கண்ணே. சரி இரியா பேசிக்குவோம். இரியா என்னடா பேசிக்கிடுவோம்? இரியா இரியா இரியா. எனக்கு என்ன கல்யாணம்? இவருக்கு என்ன அவசரம்? கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. சம்பாதிக்கிறாரு, பணம் கொடுக்குறாரு. என்ன சம்பாதிச்ச? லட்சமா சம்பாதிச்சா? ஒரு நல்ல பொண்ணு. வயசு இல்லையா? வயசு இல்லையா? வயசு 32ண்ணே. உண்மையா சொல்றா? 32. எனக்கு வயசு என்ன தெரியுமாண்ணே? 32 வயசுல ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா? பண்ணுவோம்ண்ணே. அவர் வேலை வைக்க போறாரு, சம்பாதிக்கிறாரு. வேலைக்கு போறேன், கவர்மெண்ட் வேலைக்கு. ஆமாடா, ஏதோ சம்பாதிச்ச பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தேன் ஏதோ நீ எனக்கு அண்ணன் இதுதான் சொல்றேன். தம்பி பேசாம போய் டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்க, நான் சொல்லி வச்சிருக்கேன் உன கையில மாட்டின அக்கு வர ஆடி வர அத்துப்படும். அதானே பாத்துங்க, இவன் வீட்டு வேலை பாக்குறேன், இவனுக்கு இத்தனை வயசு ஆகுது அப்படின்னு கல்யாணம் ஆகலன்றக்கா நான் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. இப்போ நான் லவ் பண்ணி நான் ஓடி போயிட்டேன், என்னடா பண்ணுவேன்? ரைட்டா, நீ எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம்டா. நீ எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம்டா. வீட்டில் உங்க அப்பா ஏத்த எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம்டா. எனக்கு அப்பா ஏத்தல அவங்க பொண்ணு பார்க்க வேணாம்டா. நான் கல்யாணம் லவ் பண்ணி ஒரு பிள்ளை கட்டு கூட்டு போறேன்டா. அடிக்கிறேன் பாருங்க. ஏய் என்னடா ஆத்துறோம் ஊத்துறன்ட்டு நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நீ என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ரோட்ல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அடிச்சு கூட குடிக்கிறோம். போய் அம்மத ஏன்டா கொந்தளிக்கிற? உன் ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல. நீ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சண்டை வேடிக்கை பார்த்து போக வேண்டியதானயா? எனக்கா பாத்துக்கினே. இரியா இரியா பேசிக்குமே. இரியா 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 பேசிக்குவான். என்னத்த பேச? என்ன ஓடி போக வேண்டேன்? லவ் பண்ணுவேன்றேன். நாம நான் லவ் பண்ணுவேன்டா, ஓடி போவேன்டா. ஓடி போய் அந்த பிள்ளை கல்யாணம் கழுத்துல 3 மூணு தாலி கட்டு வேண்டா. என்ன பண்ணுவ? உன் தம்பி என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 8ஆம் கிளாஸ் படிச்சு தம்பி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். 8ஆம் கிளாஸ் போதும்னே. பாத்திர விளக்க கூட்ட. சரி, அப்ப நீ வீட பாத்துக்க. உன் தம்பிக்கு ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. கேளு. நாக்க கேளுடா. புடுங்குற மாதிரி கேளுங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. கர்ம கர்ம. ஒரு கல்யாணம் முடிச்சு வை. நீ தான் கல்யாணம் முடிக்காம இருக்கேன்னா பாவம். அவர் வயசு பையலே இன்னும் அவர் கல்யாணம் முடிச்சு வைக்காம. அண்ணனுக்கு முத முடியட்டும், அதுக்கப்புறம் வரும்னு பொறுமையா இருக்கணும்னே. 35 வயசு ஆகுதுனே. 32 வயசு கல்யாணம் ஆகாம இருக்கு. அவர் எப்படி பொறுமையா இருப்பாரு? நீ போவட கழட்டு போய் 60 கல்யாணம் கூட பண்ணுவடா. கழட்டு போல. நான் அப்படியா? அண்ணனுக்கா பொறுமை தான். நான் என் வாழ்க்கையை பார்க்க வேணாமானே? அவர் வேலையை பார்க்கணும்ல. உனக்காகவே அதை நினைச்சிட்டு. ஏய், எனக்கு இனிமேல் நீ அண்ணன் கிடையாதுடா. உங்க பேர் என்ன? ஜோதி. ஜோதி தான் எனக்கு அண்ணன். நீ எனக்கு அண்ணன் கிடையாதுடா. இனிமே நாமங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களே? பண்ணி வச்சிருவோம்யா. பாத்தியா, என் கல்யாணத்துக்கு 20 லட்சம் செலவாகும்டா. எப்படி? 20 லட்சம். 10 லட்சம் ரூபாய் குடியா? ஏய், என் அண்ணன் அவட எப்படா வாங்கிக்குவேன்? உனக்கு என்ன? அண்ணா, அந்த 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு அது ஒரு 5 லட்சம் ஆட்டை போட்டு போலாம் நிக்குது நாய். ஏய், ஆட்டை போறா? தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சீட்டிங் பண்றீங்களா? ரோட்ல போற வரீங்களா? நிறைய அண்ணன் என் தம்பி ரோட்ல ஓடுறாரு. போகும்போது இப்ப எங்க நேரம் எங்க போறேன்? இங்க பாரு. என் தம்பி பழனி. இப்ப நேரம் எங்க போறோம் தெரியுமா? பேங்க்குக்கு தான் போறோம். செக் வச்சிருக்கா. செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடுப்பாப்ல 10 லட்சம் ரூபா. கேளு. சரி, உனக்கு செக் கொடுக்கட்ட, எனக்கு ஜிபேல போட்டு விடியா. நான் பார்த்து போட்டு விடனே, செல்ல கொடுத்து விடனே. இதனால கூட பிறந்த அண்ணனா போய் தொலைஞ்சிட்டா. பொழைச்சு போ. மண்டை காய்டியா. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போற வேலைக்கு கூட வந்தா நீ ஏன்கிட்ட வந்து சீட்டிங் பண்ண? அப்ப கல்யாணத்துக்கு 10 லட்சம் தர மாட்டியா? இது பேச்சுக்கு சொன்னியா? இது பேச்சுக்கு சொன்னியா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. 20 லட்சம் கல்யாணம்னே. 10 லட்சம் செலவு பண்றேன்னு சொன்னே. எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் ஒத்துக்கிறேன்னா இந்த கேஸ்ல போயிரும்ல.
கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா ஏய் செல்ல கொடுத்துறேன் போதுனே செல்ல கொடுத்துறேன் நீ என்னனே போன குடியா என்ன விளையாடுறியா இல்லண்ணே ஒண்ணு சும்மா தான் கேமரா வச்சு ஹாய் மட்டும் காமிச்சு அதை முடிச்சு விட்டுலாம்